ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பஞ்சிங் நீடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த நீடில் எடுத்திருக்கேன்ல, இது கூடவே எக்ஸ்ட்ராவாக 2 நீடில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எந்த மாதிரியான த்ரெட் யூஸ் பண்ணுறோம், த்ரெட்டோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த நீடிலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான நீடிலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ் நீடில் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது இதில் எப்படி நம்ம த்ரெட்டு கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பஞ்சிங் நீடில் வாங்கும்போதே இந்த மாதிரி ஒரு மெலிசான கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சைடில் ஓப்பனாக இருக்கும், இன்னொரு சைடு அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கத்தை நம்ம இந்த நீடிலுக்கு உள்பக்கமாக நம்ம இதை இன்சர்ட் பண்ணி அதை அப்படியே மேல் பக்கமாக எடுக்கணும். இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது உள்ளன் த்ரெட் எடுத்து இந்த நீடிலில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ த்ரெட் இன்சர்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி எவ்வளோ பெரிய சைஸில் போட போகிறீங்களோ அல்லது சின்ன சைஸில் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹூப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிளாஸ்டிக்கில் இருக்கிற சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஹூப் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தை இன்சர்ட் பண்ண போகிறேன். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேன்வாஸ் கிளாத் மாதிரி கிடைக்கும், அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுவுமே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காடா கிளாத், இந்த மாதிரி காடா கிளாத் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹூப்பில் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென்சிலில் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கார்பன் ஷீட் இருக்கும் இல்லையா, எல்லோ கலரில் ரெட் கலர்லாம் கார்பன் ஷீட் இருக்கும், இல்லை பிளாக் கலர் கார்பன் ஷீட் கூட யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் இதில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பென்சில் யூஸ் பண்ணி அப்படி சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். இப்போ எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை நீடிலோடு சேர்த்து நான் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இந்த நூலை நான் பிடிச்சி இழுத்துருக்கேன். இப்போது நூலை ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பின்பக்கமாக. இப்போ அதை எடுத்து ஈவனான கேப் விட்டு நம்ம பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரேமுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த த்ரெட்டை நான் அப்படியே தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் நாட் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் எந்த நாட்டும் போடாமல் அப்படியே தான் விட்டுருக்கேன். இப்போ நான் பஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது இந்த பஞ்சிங் நீடில் யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் க்ராஸாக கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஈவனான அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் தொடர்ந்து பஞ்ச் பண்ணுங்கள். தேவைப்பட்டதுன்னா மட்டும், அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஒரு தடவை பஞ்ச் பண்ணுறோம்ல, பஞ்ச் பண்ணும்போது இந்த த்ரெட்டை லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பஞ்ச் கொடுங்க. இதே மாதிரியே லைட்டாக பின்பக்கமாக அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது பண்ண முடியும். கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணாமலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இந்த த்ரெட்டை இழுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே வேகமாகவே நீங்கள் இதை பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சா கூட நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாம் பிரிஞ்சிரும். ஸோ நீங்கள் இந்த ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக இதை பிடிச்சி இந்த த்ரெட்டை தெரியாமல் இழுத்துட்டா கூட அது அப்படியே ஓப்பன் ஆகி ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய சைஸில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம திரும்பவும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். இப்போ பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரியான லூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும்.
இப்போது இந்த முயலோட கண், மூக்கு இதுக்கு மாத்திரம் வந்து நான் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால அந்த இடத்த விட்டுட்டு மீதி இடத்துல எல்லாமே வந்து நான் இந்த த்ரெட் யூஸ் பண்ணி இதை முடிச்சிட்டேன். இதை முடிக்கும்போது மட்டும் இந்த பேக் சைடில் இருக்கிற லூப்பை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயுமே நீங்கள் நாட் போட்டதுன்னா போட்டுக்கலாம். நான் ஆனால் நாட் எதுவும் போடலை. இப்போது கண், மூக்கு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது பிளைனாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால நீடில் பிளாக் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இதுக்கு அவுட்லைன் நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ணுறது வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம ட்ரிம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்கள், நான் என் கையில் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகம் மாதிரியான லிக்யூட் க்ளூ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகாது. ஃபெவிகால் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த க்ளூ எடுத்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நல்லா காயணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஹூப்லேருந்து நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ரிம் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த கிளாத் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த கிளாத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு தனித்தனி டிசைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.